மன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் முரண்பட்டதால் தெனாலிராமனுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் கழுத்தளவு மண்ணில் புதைக்கப்பட வேண்டும். அவருக்கு உதவுபவர்க்கும் அதே தண்டனை. தண்டனையை ஏற்ற தெனாலிராமன் காட்டுப்பகுதியில் கழுத்தளவு மண்ணில் புதைக்கப்பட்டார். சிறிது நேரத்தில் கூன் விழுந்த சலவை தொழிலாளி ஒருவர் அந்த வழியாக வந்தார். சலவை தொழிலாளியிடம் தெனாலிராமன் தான் தண்டனையில் இல்லை என்றும், இது உண்மையில் கூன் விழுந்தவர்களுக்கு நிவாரணம் அளித்து புத்துணர்ச்சி தரும் ஒரு அரிய வைத்தியம் என்றும் கூறி ஏமாற்றினார். கூன் நீங்க வேண்டும் என்ற ஆசையில் இருந்த அந்த சலவை தொழிலாளி தனக்கும் அந்த வைத்தியத்தைச் செய்யும்படி கெஞ்சினார். தெனாலிராமன் சாமர்த்தியமாக வீரர்களை அழைத்து அந்தச் சலவை தொழிலாளியையும் அதே குழியில் கழுத்தளவு புதைக்கச் செய்தார். மன்னர் கிருஷ்ணதேவராயர் அடுத்த நாள் இதைக் கேள்விப்பட்டு நிகழ்ந்ததைக் காண அங்கே வந்தார். குழியில் இருவர் இருக்க தெனாலிராமன் அருகில் இருந்த சலவை தொழிலாளியை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார். இதைக் கண்ட மன்னர் குழப்பத்துடன், தெனாலிராமா, நீ ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு தெனாலிராமன், மன்னா, இவருக்கு இடுப்பிலிருந்த கூன் மடங்கி இப்போது கழுத்தின் அருகில் வந்துவிட்டது. கூன் இவரை விடுவதாக இல்லை போலிருக்கிறது என்று வேடிக்கையாக பதிலளித்தார். தெனாலிராமனின் நகைச்சுவையான இந்தச் செயலையும் சாமர்த்தியத்தையும் கண்டு மன்னர் மனம் விட்டுச் சிரித்தார். தன் கோபத்தை மறந்து தெனாலிராமனை பாராட்டி தண்டனையிலிருந்து விடுவித்து பரிசுகளுடன் அரசவைக்கு அழைத்துச் சென்றார்.